ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நமக்கு டுடே வந்து பேபி ஃபுட் பருப்பு சாதம் எப்படி செய்து வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கரில் 1 or 2 ஸ்பூன் துவரம் பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து அதே சேம் அளவு தான் நமக்கு வந்து 2 ஸ்பூன் ரைஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நமக்கு தேவையான அளவு வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் வந்து ஆட் பண்ணிவிட்டு வந்து மினிமம் வந்து 10 or 20 மினிட்ஸ் வந்து நல்லா ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு வந்து நான் வந்து பருப்பு சாதத்தை பிளெயின் பருப்பு சாதம் மட்டும் கொடுக்க மாட்டேன். நமக்கு வந்து 2 or 10 பீசஸ் வந்து பொட்டேட்டோ ப்ளஸ் வந்து கேரட் ஆட் பண்ணிக்கலாம். அது யுவர் சாய்ஸ். நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து லைட்டாக வந்து ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். நமக்கு வந்து பேபிக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து நெய் சேர்த்துக்கலாம். ஸோ வந்து நமக்கு நெய் ஒன் ட்ராப் ஆட் பண்ணியிருக்கிறேன். நமக்கு வந்து நார்மலாக பருப்பு நமக்கு சாம்பார் வந்து நம்ம மோஸ்ட்லி செஞ்சாலே காய பவுடர் ஆட் பண்ணுவோம். காய பவுடர் ஆட் பண்ணிட்டு லைட்டாக தேவையான அளவு வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணிட்டு குக்கரில் வந்து மினிமம் வந்து 8 or 10 விசில் வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து நல்லா குலைவாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து குக்கர் ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் வந்து அந்த ஹீட்டெல்லாம் வெளியேறதுக்காக வந்து நல்லா காய வச்சுக்கோங்க. காய வச்சதுக்கப்புறம் வந்து மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான அளவு வந்து ஆட் பண்ணி நல்லா லைட்டாக வந்து கொரன்னு இல்லாமல் எப்படி சொல்கிறது, ரொம்ப மையாவும் அரைக்க வேண்டாம். கொரன்னா வந்து லைட்டாக அரைச்சிக்கலாம். 7 month 8 month பேபிக்கு வந்து நம்ம எப்படி கொடுப்போமோ அப்படி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து ஒரு கடாயில் வந்து நார்மலாக வந்து ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் எப்பவும் போல் நார்மல் தாளிப்பு, கடுகு, உளுந்தம்பருப்பு, ஸ்மால் ஆனியன், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா வந்து ஆனியன் வந்து நமக்கு வந்து மெரூனிஸாக ஆகுறதுனே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பருப்பு சாதம் பண்ணதை வந்து ஒரு பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து அதில் வந்து நம்ம தாளிப்பை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம பேபிக்கு ஊட்டும்போது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நம்மளை கொடுத்து ஊட்டினோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி உங்கள் பேபிக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீலாக்ஸ்.